பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இன்றைய முதல் வாசகத்தில் சவுல் ராஜாவின் துன்மார்க்க செயல்களுக்காக கடவுள் அவரை நிராகரித்து ஈசாயின் இளைய மகனான தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்யும்படி தீர்க்கதரிசி சாமுவேலிடம் கேட்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட நேரத்திலிருந்து கடவுளின் ஆவி தாவீதின் மீது வல்லமையுடன் இறங்கியது. பாவம் செய்வதன் மூலம் நம்மில் கடவுளின் கிருபையை வீணாக்காமல் இருப்போமாக. அப்போது மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு நம் வாழ்வில் மேலோங்கும். கடவுளின் ஆவி எப்போதும் நம்மில் தங்கி முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ நாம் உண்மையாக பாடுபடுவோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் நம்மை ஒளியின் குழந்தைகளாக இருக்க வலியுறுத்துகிறார். கடவுள் நம்மில் வேலை செய்ய அனுமதித்தால் நம் வாழ்க்கை அழகாக மாறும். இன்றைய நற்செய்தியில் ஓய்வு நாளில் குருடனாக பிறந்த ஒரு மனிதனை இயேசு குணப்படுத்துகிறார். வழக்கறிஞர்கள் அதை விரும்பவில்லை. இயேசு செய்த நன்மையை அவர்கள் அடையாளம் காணவில்லை. அதற்காக இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். பாவத்தின் காரணமாக நாம் அடிக்கடி நம்மை துன்பப்படுத்தி கொண்டோம். அதிலிருந்து விடுபட ஒப்புதல் வாக்குமூலம் என்ற புனிதத்தை பெற்று பரிசுத்தத்தில் இருக்க முடியும். பாவத்தின் அடிமைத்தனத்தை நீக்குவதன் மூலம் நம் வாழ்வில் கடவுளின் அன்பை ஆழமாக அனுபவிப்போம். மற்றவர்களின் உள்ள நன்மையை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நமக்கு ஒரு பணிவான இருதயத்தை வளர்க்க உதவுவாராக. ஆமென்.